ஸோ ஹலோ ஆல் வீடியோ போட்டே ரொம்ப 1 minute. ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேருக்கு வந்து நம்ம வீடியோஸ் சேனல் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஷார்ட்ஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ரீச் 3 million வியூஸ் கிட்ட ஓவரால் வியூஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுனால நம்ம மெயின் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மெயின் சேனலான Mr.Factman தமிழ் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டிப்ஸ்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவே போட்டிருந்தோம். அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 32K வியூஸ் ஆனது வந்திருக்கு. ஸோ சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நியர்லி நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம், வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னா மேபி இதே மாதிரி வந்து மற்ற வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் ஆனது போயிட்டுருக்கு. இந்த வீடியோ நீங்கள் மேபி பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 நாள் முன்னாடி பார்க்கலாம், 5 நாளைக்கு முன்னாடி பார்க்கலாம், ஏன் 7 நாள் முன்னாடி கூட பார்க்கலாம். ஸோ அது இங்கே மேட்டர் கிடையாது. பட் பப்ளிக் எக்ஸாமை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருந்த சோஷியல் மீடியாஸில் பார்த்து டிப்ஸ், அதே மாதிரி பர்சனலாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், எந்த விதமான எடிட்டிங்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே நான் சொல்லணும்னு நினச்சது சிங்கிள் ஷார்ட் வீடியோவில் வித்தவுட் எடிட் அப்படியே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி மெயினாக மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வந்து நம்ம ஐயோ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் இத்தனை நாள் தான் இருக்கே, அத்தனை நாள் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதை விட்டுட்டு இப்போதைக்கு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுத்துடணும். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து இந்த 5 நாள் உங்களோட பெஸ்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி இவ்வளோ சொல்கிறியடா, முதல்ல நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்பேன், ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது, பட் திருப்பி அதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் கற்றுப்பேன்ல. ஸோ எல்லாருமே அப்படியே தப்பு செய்கிறது இயற்கை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எக்ஸாமுக்கு இன்னும் இவ்வளோ நாள் இருக்கே, இவ்வளோ நாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் ஆனது பயங்கரமாக பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டோட நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டு. பிகாஸ் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னு கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லாமல் ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்டொமக் ரிலேட்டடான ஒரு சில விளைவுகள் வர காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாய்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஹேர் கட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஹேர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் ஒரு சிலவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மூவிஸ் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க எக்ஸாம் இருக்கிற அன்றைக்கி. பிகாஸ் வந்து மூவிஸ் ஆகட்டும், அதே மாதிரி மூவிஸ் ரிலேட்டடான கிளிப்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் திங்கிங், அதாவது எக்ஸாமுக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது, நம்ம பாஸ் ஆகிடுவோமா, நல்ல மார்க் வாங்கிடுமா அப்படிங்கிற இந்த செல்ஃப் டவுட்டிங்கை வந்து நம்ம முதல்ல விட்டாகணும். ஸோ நானே வந்து அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போகிறத இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அன்வான்ட் வீடியோஸ் தேவையில்லாத நீங்கள் பார்க்கக்கூடாது, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை எக்ஸாம் அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பிகாஸ் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அவ்வளோ ஃபோனை யூஸ் பண்ணல, நான் யூடியூப்மே அவ்வளோ வர கிடையாது, சோஷியல் மீடியாஸ்லுமே எதுவுமே கிடையாது. நான் விளையாடினா ஒன்லி ஃபோன் எடுத்தால் கேம் மட்டும் தான் விளையாடுவேன். ஸோ அந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆனது 10th ஸ்டாண்டர்டில் பக்காவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பாதி பேருக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, நம்மளுக்கு இந்த கொஷின் ஆன்சர் மறந்து போயிடுமோ, இந்த நம்ம படிக்காத கொஷினை கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கையானது, ஒரு பயமானது இருக்கும். ஐயோ அது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த கொஷினை கேட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எழுத போகிற இந்த 2022 எழுத போகிற பப்ளிக்கானது மோஸ்ட்லி ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டீச்சர்ஸ், எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸுமே அதுதான் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து கொரோனானால நம்ம வந்திருக்கோம், மோஸ்ட்லி வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே கவர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் உங்கள் மனசுக்குள்ளே வந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இப்போ இருக்கிற நாளில் வந்து நீங்கள் டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டைம் டேபிள் மீன்ஸ் நீ டே வைஸாகவும் போடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஹவர் வைஸாகவும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா
ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் இந்த சப்ஜெக்ட்டை முடிக்கணும், இத்தனை எக்ஸசைஸ் வந்து நான் முடிக்கணும், மேக்ஸில் இத்தனை லெசன்ஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உக்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சொன்ன நேரத்துக்குள்ளே முடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் ஆனது அதிகமாக பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ 3வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நான் படித்தது தான் வரும், நான் படித்தது கண்டிப்பாக நான் நல்லபடியாக எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஈஸியாக எக்ஸாம் உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நல்லாவே படிச்சிருவீங்க, படிச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு மறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் மூளையில் ஸ்டோர் ஆக தான் போகுது, அது கண்டிப்பாக உங்கள் மூளை எங்கே தேவையோ அதை வெளிப்படுத்த தான் போகுது. ஸோ இதுதான் வந்து நேச்சர். ஸோ உங்கள் மூளை மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க, முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஷின் நீங்கள் நினச்சதை விட ஈஸியாகவே வந்து டக்கு ஞாபகம் வந்து நீங்கள் எழுதுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகிற நேரத்தில் நீங்கள் வந்து முன்னாடி ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக் உண்மையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, லோ மார்க்ஸ் மேக்ஸில் வந்து மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் வந்து நான் லோ மார்க்ஸ் எடுப்பேன். பட் இட்ஸ் ஃபைன், நான் வந்து கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய டெஸ்ட்டோட மார்க்கை இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமோட கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ நான் வந்து அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 தான் எடுத்தேன், இந்த டெஸ்ட்லையும் ஒருவேளை 60 எடுத்துடணும் 100க்கு அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும், உங்களை விட அதிகமாக மார்க் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூடயும் தயவு செஞ்சு உங்களை கம்பேரே பண்ணிக்காதீங்க. நீங்கள் வேறு, அவங்க வேறு, யுவர் மெத்தட் ஆஃப் ஸ்டடி இஸ் டிஃப்ரெண்ட், தேர் மெத்தட் ஆஃப் ஸ்டடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தயவு செஞ்சு கம்பேரிசன் இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை போய்ட்டு தைரியமாக எழுதுங்க. அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஃபுட்ஸாக எக்ஸாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ட் ரைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு சிலவங்களுக்கு பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எது சாப்பிட்டா ஆக்டிவாக இருக்குமோ இந்த ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தவிர்த்துருங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா வந்து நான் உங்ககிட்ட எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கு ஷேர் பண்ணுற ஒரு சில ஷார்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம கடைசியாக அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து எப்படி பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல மேக்ஸுக்கு வருவோம். மேக்ஸில் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆனது இருக்குது. பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா வின்சென்ட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு சார் இருக்கார், அவரை ஃபாலோ பண்ணுவேன். அலெக்ஸ் மேக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி கேட்டிங்கன்னா ராம் மேக்ஸ், இவங்க எல்லாருமே நான் ஆக்சுவலி வந்து மேக்ஸ்க்கு பர்டிகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான சம்ஸானது வரும். முதல்ல அதை தரவாக படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்துருங்க. மேபி வந்து 15 1 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 5 வேணால் ஓனாக கேட்பாங்களே தவிர்த்துட்டு 10 வந்து புக்குள்ளே இருக்கிறதான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 10 மார்க்ஸ் அதை தரவு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ ஆர் இந்த சேஃபர் சைட், பாஸ் ஆகிறதுக்கான முதல்ல வழி. அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 100க்கு நீங்கள் எய்ம் பண்ணி எப்படி படிக்கணுமோ படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சின்ன சாப்டர்ஸ்லாம் முதல்ல முடிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர் முடிச்சிங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் ஆனது ரைஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலேயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸே டஃப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வரைக்கும் தரவாக பார்த்துட்டு போயிடுங்க. இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஈஸியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்ற அலைட் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தியரி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கும்பொழுது ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி படிங்க. அது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மூவி மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மண்டக்குள்ள ஈஸியாக பதிஞ்சிடும். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீக்ரெட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேலை செய்யுது. அதே மாதிரி முதல்ல நீங்கள் வந்து படித்ததை முதல்ல ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிக்காதது டைம் இருந்தால் ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லைனா படிக்காத சாப்டரில் கூட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க டைம் இருந்ததுன்னா மறக்காமல் பார்த்து போயிடுங்க. 1 மார்க்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி ஈஸியாக பாஸ் ஆகிடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே எக்ஸாம் நல்லா தான் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பாக எக்ஸாம் போங்க. நல்லபடியாக வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் எடுப்போம். ஸோ என்னோட சைட்லேருந்தும் மிஸ்டர் ஃபேக்ட்மேன் தமிழ் சேனல் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு நினச்ச விஷயங்கள். ஸோ நான் ஆக்சுவலி இந்த எடிட்லாம் பண்ணல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே ஷார்ட்டில் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் டக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த யோசனை வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ற ஒரு சில விஷயங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சு நான் நல்ல ஒரு வீடியோவில் நல்லா எடிட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையோடு வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பை.